Today நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வெர்னர் தியரி. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்னர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த வெர்னர் எக்ஸ்பெரிமெண்ட்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுல இருந்தா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 1 mole ஆஃப் COCl3 6 அமோனியா. ஸோ இது எல்லோ கலர்ல இருக்கு. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை AgNO3 சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல ஆட் பண்ணும்போது ஸோ நமக்கு 3 mole ஆஃப் சில்வர் குளோரைடு பிரிசிப்டேட் கிடைக்குது. ஸோ பிரிசிப்டேட் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் 1 mole ஆஃப் COCl3 5 அமோனியா. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை இது வந்து பர்பிள் கலர். ஸோ சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல ஆட் பண்ணும்போது நமக்கு 2 mole ஆஃப் சில்வர் குளோரைடு பிரிசிப்டேட் கிடைக்குது. நெக்ஸ்ட் மாலிகூல், நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் COCl3 4 அமோனியா மாலிகூல். இது கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ இது சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல ஆட் பண்ணும்போது நமக்கு 1 mole ஆஃப் சில்வர் குளோரைடு பிரிசிப்டேட் கிடைக்குது. நெக்ஸ்ட் 1 mole ஆஃப் COCl3 4 அமோனியா. ஸோ இது வந்து வயலட் கலர்ல இருக்கு. ஸோ பாருங்க, இது ரெண்டுமே நமக்கு சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான். பட் இது கிரீன் கலர்ல இருக்கு, இது வயலட் கலர்ல இருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்ம சிஸ் அண்டு டிரான்ஸ் எழுத முடியும். ஸோ நமக்கு சிஸ் ஒரு கலர் கொடுக்கும், டிரான்ஸ் ஒரு கலர் கொடுக்கும். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அவங்க வந்து கிரீன் அண்ட் வயலட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனில் ஆட் பண்ணும்போது நமக்கு 1 mole ஆஃப் சில்வர் குளோரைடு பிரிசிப்டேட் கிடைக்குது. ஸோ நமக்கு ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 குளோரைடு அயான். ஸோ தியரிட்டிக்கலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கணும் அப்படின்னா, அப்போ சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனில் போடும்போது இந்த 3 குளோரைடு அயானுமே நமக்கு பிரிசிபிடேட்டாக கிடைச்சிருக்கணும். ஸோ இங்கேயும் நமக்கு 3 குளோரைடு அயான் தான் இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் ஸோ நமக்கு 3 குளோரைடு அயானா, அதாவது 3 mole ஆஃப் AgCl தான் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ எல்லா காம்ப்ளெக்ஸ்லையுமே நம்ம சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை ஆட் பண்ணும்போது, இந்த எல்லா காம்ப்ளெக்ஸ்லையுமே நம்ம சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை ஆட் பண்ணும்போது நமக்கு 3 mole ஆஃப் AgCl தான் கிடைச்சிருக்கணும். பட் இதுதான் தியரிட்டிக்கல். பட் நமக்கு கிடைச்சிருக்கிறது 3211 கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ தியரிட்டிக்கல் வந்து இன்கரெக்ட். ஸோ இதுதான் இந்த தியரிட்டிக்கல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வெர்னர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. பட் அவருக்கு கிடைச்சது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாரு அப்படின்னா, ஸோ இந்த 3 குளோரைடு அயான்ல, இந்த காம்ப்ளெக்ஸ்ல இந்த 3 குளோரைடு அயானுமே அயனைசபிளா இருக்கு. ஸோ இந்த சொல்யூஷன்ல ஆட் பண்ணும்போது இந்த 3 குளோரைடு அயனுமே அயனைசபிளா இருக்கு. இந்த மெட்டலோட டைரக்டா பைண்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்ல நமக்கு 2 குளோரைடு, அதாவது 2 mole ஆஃப் AgCl கிடைச்சிருக்கு அப்படின்னா, அப்போ 2 குளோரின், இந்த 3 குளோரின்ல இருக்க 2 குளோரின் வந்து நமக்கு அயனைசபிள். ஸோ அயனைசபிள் அயானா இருக்கு. அப்போ ரிமைனிங் ஒரு குளோரின் வந்து இந்த கோபால்ட் மெட்டலோட டைரக்டா பைண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல நமக்கு 1 mole ஆஃப் AgCl கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு குளோரைடு அயான் வந்து அயனைசபிளா இருக்கு. ரிமைனிங் 2 குளோரைடு அயான் வந்து மெட்டலோட டைரக்டா பைண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபர்தர் ஒன், ஸோ 1 mole ஆஃப் COCl3. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்ல நமக்கு 1 mole ஆஃப் AgCl தான் கிடைக்குது சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது. அப்போ நமக்கு ஒரு குளோரைடு அயான் தான், இந்த 3 குளோரைடு அயான்ல ஒரு குளோரைடு அயான் தான் அயனைசபிளா இருக்கு. ஸோ அப்போ ரிமைனிங் 2 வந்து இந்த மெட்டலோட கோபால்ட்டோட பைண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதுல இருந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னா CO நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ நமக்கு அயனைசபிள் அயான ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு அவுட் சைடில் தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ 3 குளோரைடு அயான் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸில், இப்போ NH3 6 டைம்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதில் நமக்கு 2 குளோரைடு அயான் வந்து அயனைசபிளாக இருக்கு.
அப்போ ரிமைனிங் இருக்குது CO Cl2 NH3 5 டைம்ஸ். சரி, ஒரு குளோரைடு அயன் தான். 2 குளோரைடு அயனைசபிளாக இருந்தது அப்படின்னா நமக்கு ரிமைனிங் இருக்கிறது ஒரு குளோரின் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு குளோரைடு அயன் வந்து அயனைசபிளாக இருக்கு. ஸோ ஒரு குளோரைடு அயன். ஸோ ரிமைனிங் இருக்கிறது CO Cl2 NH3 4 டைம்ஸ். ஸோ லாஸ்ட் ஒன். ஸோ இதுலேயும் நமக்கு ஒரு குளோரைடு அயன் தான் அயனைசபிளாக இருக்கு. ரிமைனிங் இருக்கிறது மெட்டலோட டைரக்டாக பைண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். Cl2 NH3 4 டைம்ஸ். ஸோ இதில் எல்லா காம்ப்ளெக்ஸுமே நமக்கு 6. ஸோ நமக்கு மெட்டலோட பைண்ட் ஆயிருக்கிறது வந்து 6 இருக்கு. ஸோ அப்போ இதில் எல்லாமே 6 இருக்கிறதுனால இதுதான் நமக்கு செகண்டரி வேலன்சி. ஸோ இதுதான் வெர்னர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு செகண்டரி வேலன்சி. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். செகண்டரி வேலன்சி. ஸோ இதுல இருந்து வெர்னர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஸோ பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸில் இந்த மாதிரி கோஆர்டினேஷன் நம்பர் அதாவது 6 இருந்தது அப்படின்னா ஸோ அது வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஒரு சில பர்டிகுலர் மட்டும் இந்த மாதிரி 6 லிகாண்டோட பைண்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3ல இருக்கணும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு நான் அயனைசபிள் அயனை கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ இது வந்து அயனைசபிள் அயான், இது வந்து நான் அயனைசபிள். ஒரு சொல்யூஷன் நம்ம டிசால்வ் பண்ணும்போது இது வந்து அயனைசபிளாக இருக்கும், இது வந்து நான் அயனைசபிள். நெக்ஸ்ட் பாஸ்லேட் ஆஃப் வெர்னர் தியரி. ஸோ ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் பிரைமரி வேலன்சி இருக்கும் அண்டு செகண்டரி வேலன்சி இருக்கும். பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது ஸோ இதுதான் கோஆர்டினேட், அதாவது வெர்னர் எடுத்துக்கிட்ட காம்ப்ளெக்ஸ், இதுதான் வெர்னர் காம்ப்ளெக்ஸ். ஸோ பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது ஸோ இதுதான் நமக்கு பிரைமரி வேலன்சி. ஸோ இதுதான் நமக்கு பிரைமரி வேலன்சி. ஸோ இதான் பிரைமரி வேலன்சி அல்லது அயனைசபிள் அயான். ஸோ அயனைசபிள் அயான் ஸோ அல்லது கவுண்டர் அயான் ஸோ அல்லது ஃப்ரீ அயான். ஸோ இந்த பிரைமரி வேலன்சியை நம்ம அயனைசபிள் அயான் சொல்லலாம், கவுண்டர் அயான், ஃப்ரீ அயான். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அயனைசபிள் அயான் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ கவுண்டர் அயான் ஒரு சில கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து இதில் எத்தனை கவுண்டர் அயான் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தென் பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது இந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டலுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஸோ இந்த +3 அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா பிரைமரி வேலன்சி. மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது பிரைமரி வேலன்சி. நெக்ஸ்ட் செகண்டரி வேலன்சி. ஸோ நமக்கு டைரக்டா மெட்டலோட பைண்டா இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நமக்கு செகண்டரி வேலன்சி. ஸோ இது வந்து நமக்கு நியூட்ரலா இருக்கும், 0 ஆர் ஸோ நெகட்டிவ். ஸோ செகண்டரி வேலன்சி satisfied by neutral or negative ligands. பட் பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது ஸோ satisfied by negative ions. ஸோ செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது டைரக்டா மெட்டலோட பைண்ட் ஆயிருக்கிறதா, சாரி செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது டைரக்டா மெட்டலோட பைண்ட் ஆயிருக்கிறதா செகண்டரி வேலன்சி. ஸோ இது வந்து நான் அயனைசபிள் அயான்.
ஸோ நான் அயனைசபிள் அயான். ஸோ இது வந்து கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இதை எதை டினோட் பண்ணுது அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ செகண்டரி வேலன்சி ரிலேட் டு த கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸோட கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது அதனுடைய செகண்டரி வேலன்சி தான். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸோட கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 அமோனியா மாலிகூல் இருக்கு. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ நெக்ஸ்ட் செகண்டரி வேலன்சி இஸ் டைரக்ஷனல். ஸோ டைரக்ஷனல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, செகண்டரி வேலன்சி வந்து நமக்கு 6 இருந்தது அப்படின்னா ஆக்டாஹெட்ரல். ஸோ அதுதான் நமக்கு டைரக்ஷனல். ஸோ நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸில் நமக்கு 6 அமோனியா மாலிகூல் இருக்கு. ஸோ செகண்டரி வேலன்சி 6 இருந்ததுன்னா அது வந்து ஆக்டாஹெட்ரல். ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இதுவே செகண்டரி வேலன்சி 4 இருந்ததுன்னா அதை நம்ம டெட்ராஹெட்ரல் அல்லது ஸ்கொயர் பிளைனார். ஸோ 2 ஜாமெட்ரி வரும். ஸோ பாருங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து செகண்டரி வேலன்சி வந்து 4 இருக்கு. ஸோ செகண்டரி வேலன்சி 4 இருந்தால் இது வந்து நமக்கு டெட்ராஹெட்ரல். ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் இதுவும் கோஆர்டினேஷன் நம்பர் 4, அதாவது செகண்டரி வேலன்சி 4 இருக்கு. பட் இது வந்து ஸ்கொயர் பிளைனார். நமக்கு 4 லிகாண்ட் இருக்கு. அதாவது ஸ்கொயர் பிளைனார். ஸோ இந்த ஸ்கொயர் பிளைனார், டெட்ராஹெட்ரல், ஆக்டாஹெட்ரல்லாம் எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒன்லி செகண்டரி வேலன்சி. ஸோ அதனால அது வந்து டைரக்ஷனல் அப்படிங்கிறது செகண்டரி வேலன்சி தான். ஸோ பிரைமரி வேலன்சி வச்சு நம்ம இந்த மாதிரி டெட்ராஹெட்ரல், ஆக்டாஹெட்ரல் எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால அது வந்து பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது நான் டைரக்ஷனல். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸோட ஆப்டிக்கல் ஐசோமரிசம், அதாவது சிஸ் அண்ட் டிரான்ஸ் இதெல்லாம் எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா இந்த டைரக்ஷனல் செகண்டரி வேலன்சியை வச்சு தான் நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் லிமிட்டேஷன் ஆஃப் வெர்னர் தியரி. ஸோ இதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் த இன்எபிலிட்டி ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் டு ஃபார்ம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ வெர்னர் வந்து ஒரு பர்டிகுலர் மெட்டல் தான் வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம சொல்லியிருக்காரு. ஏன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்டினம் Cl4, ஸோ இந்த மெட்டல்லாம் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ நிக்கல் Cl4, CO NH3 6 டைம்ஸ், ஸோ Cl3. ஸோ இந்த மாதிரி ஒரு சில மெட்டல்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுது. ஏன் இந்த மாதிரி சோடியம் மெட்டல் எதனால இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ண முடியல? ஸோ இதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஒரு சில காம்ப்ளெக்ஸ் வந்து மெட்டல் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அதை பற்றி அவர் எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட், the Werner theory could not explain the directional property of bonds in various coordination compound. So for example COs, so NH3. So in the complex so this is the Werner complex. So in the complex இந்த மெட்டலுக்கும் லிகாண்டுக்கு இருக்கிற பாண்ட், ஸோ இந்த பாண்டை பற்றி அவர் எதுவுமே சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் அயானிக் பாண்டா, ஸோ அயானிக் பாண்ட் ஆர் கோவலன் பாண்டான, ஸோ எந்த ஒரு டீட்டெயிலுமே அவர் கொடுக்கல. ஸோ அயானிக் பாண்ட் ஆர் கோவலன் பாண்ட், அயானிக் பாண்டா கோவலன் பாண்டா, ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அவர் அந்த பாண்டை பற்றி எதுவுமே சொல்லலை. மெட்டலுக்கு லிகாண்டுக்கு இருக்கிற பாண்டு, லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இடையில இருக்கிற பாண்டு வந்து என்ன பாண்டுன்னு அவர் டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட், ஒரு சில காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர்டு காம்ப்ளெக்ஸாக இருக்கு. ஸோ அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் D and L,
ஸோ இந்த மாதிரி ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இதை பற்றி அவர் எந்த ஒரு டிஸ்கஸுமே பண்ணலை. ஸோ இதை பற்றி அவர் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே கொடுக்கல. ஸோ இதுவும் அதோடைய லிமிட்டேஷன் தான், கலர் அண்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறது தான் விபி தியரி, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. ஸோ அந்த மாதிரி தியரிஸ்லாம் வரும். ஸோ ஃபர்தர் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன். ஸோ வெர்னர் தியரி கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த